பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் வாக்குத்தத்த செய்தி கேட்க வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 55:22 வசனத்துல அடியேன் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமான் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். நீதிமானை ஆண்டவர் ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. யார் நீதிமான் அப்படின்னா, நான் கிருபையினாலே யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ அவர்கள் எல்லோரும் நீதிமான்கள் தான். தீத்து 3:6 விதமாய் வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லோரும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு அவர் அண்டையில சேர்ந்திருக்கிறோம், நாம் தான் நீதிமான்கள். அப்போ இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தேவன் உங்களை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீ நீதிமானாய் தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருந்து அமைதியாய் இருக்கும் பொழுதே என் தேவன் உன் பட்சத்தில் வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10:30 நம்ம வசனம் வாசிக்கிறோம், நீதிமான் ஒருபொழுதும் அசைக்கப்படுவதில்லை என்று. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய குழப்பங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய வேதனையான சூழ்நிலைகள், பலவீனமான சூழ்நிலைகள், வியாதி விக்கிரங்கள் வந்தாலும் நீதிமான் ஒருபொழுதும் அசைக்கப்படக்கூடாதபடி கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். ஆமென். ஏன்னா வசனத்தின்படி ஒவ்வொரு வசனமும் நமக்கு தெளிவான பாதையை காண்பிக்கிறது. கர்த்தர் நீதிமான்கள் மீது நோக்கமாக இருந்து என் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன பிரச்சனை, அவர்களுக்கு என்ன தேவை என்று ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தேவன் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் இந்த மாதத்தில் எந்த காரியத்தை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தள்ளாட விடாமல், எந்த பிரச்சனை வந்தாலும், உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் வரலாம், வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கவும் வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 34:19 வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு துன்பம் அநேகமாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் விடுவித்து காப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. துன்பங்கள் வருது, பிரச்சனைகள் வருதுன்னு தான் ஆண்டவர் அப்படியே விட்டு போக மாட்டார். இந்த மனுஷர்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கஷ்டப்படும் போதும், உபத்திரப்படும் போதும், பலவீனப்படும் போதும், வியாதிப்படும் போதெல்லாம் விட்டு கடந்து போவார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ உங்களை விட்டு ஒரு நாளும் கடந்து போக மாட்டார். ஆமென். அவர் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார். என் பிள்ளைங்கள் மீது நான் கவனமாக இருக்கிறேன். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிறவங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்கள் மீது ஆண்டவர் கவனமாக இருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், இக்கட்டு வந்தாலும், சோர்வு வந்தாலும், பயம் வந்தாலும் பயப்படாதீங்க. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆபத்தா இருக்கட்டும், கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் தப்புவிப்பார். இந்த மாத வாக்குத்தத்தத்தில் ஆண்டவர் இதை கிருபையாய் உங்களோடு கூட பேசுகிறார். நான் உன்னை தள்ளாட விட மாட்டேன், உன்னை மாத்திரமல்ல உன் குடும்பத்தையும் தள்ளாட விட மாட்டேன் என்று. பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இங்க நோவாவுடைய குறித்து வேதம் சொல்லுகிறது, நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தபடினாலே தேவனாகிய கர்த்தர் அந்த குடும்பத்தை காப்பாற்றினார். இந்த தேசத்தை அழிக்க வேண்டும், பொல்லாத பாவத்தினாலும் விபச்சாரத்தினாலும் அழிந்து போகிற இந்த உலகத்தின் சூழ்நிலைகளில் தேவன் இந்த உலகத்தை அழிக்கணும்னு தீர்மானிக்கிறாரு. தீர்மானம் பண்ணும்போது அங்கே தேவ பிள்ளையாகிய நோவாவை பார்க்கிறார். அவன் நீதிமானாய் இருக்கிறான். அந்த நீதிமானை கர்த்தர் காப்பாற்ற நினைத்து அவனை மாத்திரமல்ல அவனுடைய குடும்பத்தையும் சேர்த்து ஆண்டவர் காப்பாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. நோவாவிடத்துல வந்து கர்த்தர் பேசி ஒரு பெரிய திட்டத்தை வெளிப்படுத்தி, நீயும் உன் பிள்ளைகளும் உன்னோடு கூட சேர்ந்தவர்களும் பேழைக்குள்ளே நீங்கள் போக வேண்டும் என்று ஒரு பெரிய அழிவு வருகிறது, அதற்கு முன்பதாக நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதையும் கர்த்தர் திட்டமாய் பேசினார். அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த மாதத்தின் முதல் நாள்ல நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க, நீங்க தள்ளாடப்பட மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். எத்தனை ஆபத்து வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை விதமான இடர்பாடுகள் வந்தாலும் நீங்கள் விழுந்து போவதில்லை என்று வேதம் இன்றைக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்களே. தைரியமா இருங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை வழி நடத்துவார். பயப்படாதீங்க. சிங்கத்தை போல தைரியமாய் முன்னெடுத்து கடந்து போங்க. என் தேவன் உங்களுக்கு பட்சமா இருந்து தப்புவித்து உங்களை பத்திரப்படுத்தி காத்துக்கொள்வார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் கர்த்தாவே பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அப்பா நான் எங்கே விழுந்துடுவனோ, எனக்கு பயமா இருக்கு, என் குடும்ப சூழ்நிலைகள், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம் என்று யாரெல்லாம் இந்த வேளையில பயந்து ஆண்டவரை விழுந்து கிடக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் தட்டி எழுப்பி இந்த வேளையில நீர் வார்த்தை கொடுக்கறதுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தள்ளாட விடமாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, நீர் கூடவே இருந்து காப்பேன் என்று வாக்கு கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகள்
பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தாவே, இவர்கள் விரும்புகிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிங்க. எல்லா பயத்துக்கும் விலக்கி காத்தருளுங்க. தேவ பிரசன்னமும் கிருபையும் அளவில்லாமல் இந்த மாதம் முழுவதும் இவங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய அபிஷேகம் இந்த 1ஆம் தேதி காலை வேளையில ஒவ்வொரு சிரசின் மீது இறங்குவதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, சுற்றி இருக்கிற ஆண்டவரே வீட்டாரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வியாபார ஸ்தலங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. அப்பா, எங்கெல்லாம் என் பிள்ளைகள் இந்த பிரசங்கத்தை கேட்கிறார்களோ அங்கே போய் அவர்களை ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இப்பொழுதே அடியேன் ஆசீர்வதிக்கிற ராஜா. அப்பா, அடியேன் கொண்டு ஆண்டவரே இந்த வேளையில் அந்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாதத்துல எந்த வியாதி விக்கிரங்கள் பலவீனங்கள் வராதபடி பிள்ளைகளையும் பிள்ளைகள் குடும்பத்தையும் காத்துக்கொள்வீராக. நோவாவின் குடும்பத்தை காத்த தேவன் ஆண்டவரை ஒருபோதும் இந்த பிள்ளைகளை தள்ளாட விடாதபடி இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். தேவ பிரசன்னம் அளவில்லாமல் நிரப்பட்டும். இம்மட்டும் காத்ததுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே பூரண கிருபைகளோடு சாட்சிகளாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையில ஒப்படைக்கிற ராஜா. விசேஷமாய் இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே ஜுரம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. ஆண்டவரே, விசுவாசத்தோடு அடியேன் ஜெபிக்கிற ராஜா. வியாதிகள் நீங்கி போவதாக. சாபங்கள் நீங்கி போவதாக. வறுமைகள் எல்லாம் நீங்கி போவதாக. ஆண்டவரே, பூரண ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரே சுகபல ஜீவனை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.